கர்த்தர் நல்லவர். நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாக ஒரு நீண்ட வேத பகுதி, ஒரு 6 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேத பகுதி திருப்பி வைத்துக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20 26 வரையிலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசித்து ஜெபித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 20 26 வரையிலும். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கைகளை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, கர்த்தருடைய நல் வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மலை பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சியை இந்த நாளில் தியானிக்கும்படி என் ராஜா எங்களுக்கு பாராட்டு நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையாருக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் நாம மகிமைப்படட்டும். யாருக்காக இந்த வார்த்தையை நீங்கள் ஆயத்தப்படுத்தினீங்களோ அந்த வார்த்தையை அப்பா நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீங்கள் திறந்துள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கக்கூடாதபடி பிள்ளைகளுடைய கர்த்தாவே அப்பா கண்கள் தூக்க மயக்கத்தினால் நிறையாதபடி நீர் விழிப்புள்ள கண்களை விழிப்புள்ள இருதயத்தை நீர் தந்துள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அப்பா பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் இங்கே பார்க்கிறோம் 20 26 வரையிலும் ஆண்டவர் சில காரியங்களை நம்மளோடு கூட பேசும்படி, ஆழமான ஒரு காரியங்களை தேவன் நம்மளோடு பேசும்படி இன்றைக்கு எத்தனைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேத பாரகர் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாய் இருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் நாம் நுழைய வேண்டுமானால் நாம் இந்த வேத பாரகர் பரிசேயரை விட நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப இந்த வேத பாரகர் பரிசேயர்கள் காட்டின நீதியை விட நாம ஆண்டவர் மேல என்ன வைக்கணும்னா நீதியின் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் நீதியினால் நாம் மூடப்பட்டு இருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் தெரியுமா, நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம்னா நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற நீதி யாருடைய நீதி? இயேசுவினுடைய நீதி. ஹல்லேலூயா. ஆனால் இந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவை விசுவாசியாதபடியினாலே இந்த நீதியை அவர்கள் என்ன செய்தாங்கன்னா இழந்து போய்விட்டார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நீதி அவர்கள் சுதந்தரிக்க என்ன பண்ண விட்டார்கள்? மறந்து போய்விட்டார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நீதி தான் நம்மளுக்கு நிறைவான நீதி. என்ன நீதி? நிறைவான நீதி. ஹல்லேலூயா. அப்போ நிறைவான நீதி நமக்கு வரணும்னா நாம் யாரை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த நீதியிலே தவறினதினாலே இந்த வேத பாரகர் பரிசேயர் மற்றும் அன்றைக்கு இருந்த யூதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதா இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய சுருக்கம்.
இதை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இயேசு என்ன பண்ணார்னா பிரசங்கித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாததினாலே அவருடைய நீதியை பெற முடியாமல் போனார்கள். ஆனால் நாம் இயேசுவை விசுவாசிப்பதினாலே இயேசுவின் நீதியை நாம் என்ன பண்ணுகிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:21 நாம் வாசித்தோமானால், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. யாரு? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை பாவமாக்கினார். எதற்காக? நாம் எல்லாரும் விடுதலை ஆகும்படி பாவம் அறியாத அவரை என்னவாக்கினார்? பாவமாக்கினார். யாருடைய நீதி? தேவனுடைய நீதியாய் நாம் இருக்கும்படி பாவமே இல்லாத இயேசு என்னவானார்? பாவமானார். அல்லேலூயா. இப்ப நாம் பாவிகள் அல்லன்னு பாட்டு பாடுறோம். நாமெல்லாம் யாருன்னு பாட்டு பாடுறோம்? நீதிமான்னு பாட்டு பாடுறோமா? என்ன பாட்டு பாடுறோம்? நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் பாடுறோமா? எப்படி நம்ம நீதிமான் ஆனோம்? இயேசுவை விசுவாசிப்பதனால். சத்தமா சொல்லுங்க. இயேசுவை விசுவாசிப்பதனால் நமக்கு என்ன வந்திருக்கு? நீதி என்ற பெயர், நீதிமான் என்ற பெயர் நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு இதை பற்றி என்ன பண்றாருன்னா தொடர்ந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. இப்ப இயேசுவின் மேல் வைக்கும் மெய்யான விசுவாசம் உடையவர்களாக நாம் இருப்போம் என்றால், இயேசு பின்னாடி 21 26 வரையிலும் காணப்படுகிற காரியங்கள் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இயேசு சொல்கிறார் 21வது வசனத்துல பாருங்க, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கொலை செய்யக்கூடாது அப்படின்னு நியாயப்பிரமாணம் எங்க சொல்லுச்சு? நியாயப்பிரமாணத்துல எங்க சொன்னாங்க? 10 கற்பனைகள்ல சொன்னாங்க. சரி, 10 கற்பனையில தான் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொன்னாரா தேவன்? அதுக்கு முன்னாடி சொல்லலையா? கொலை செய்யாதிருப்பாயாக என்று வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டது அப்படின்னா, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் தான் 10 கற்பனையை கொடுத்தார். உபாகம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கற்பனை மீண்டும் அங்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் ஆதி காலத்திலேயே கொலை செய்யக்கூடாது என்ற சட்டத்தை என்ன பண்ணிட்டார்? மனிதனுக்கு கொடுத்து விட்டார். அதை நாம் ஆதியாகமம் 9:6 நாம் வாசிக்க முடிகிறது. இந்த சட்டம் அங்கேயே கொடுக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. 9:6 பாருங்க. மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுதுன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. இப்போ மனுஷன் என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? நாங்கள் என்ன கொலையா பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்குறோம், எங்களுக்கு எதுக்கு இந்த பிரசங்கம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. ஒரு மனிதன் கொலை செய்வதற்கு முன்பாக அவன் எப்படி இருக்கிறான், ஏன் அதை நோக்கி அவன் போகிறான் என்பதை எல்லாம் இயேசு இங்கு தெளிவாய் நமக்கு என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு நிறைய காரியங்களை ஜீசஸ் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. கொலை செய்வதற்கு மூல காரணமாய் இருப்பது என்ன என்பதை 3 காரியங்களை ஜீசஸ் சொல்லுகிறார். என்ன காரியம்? 3 காரியத்தை. இப்போ இந்த செய்தி இந்த சபைக்கு தேவையா அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, இல்லை நீ சொல்லு. எனக்கு தெரியாது, இல்லை நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். அதனால நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அல்லேலூயா. யாருடைய இருதயத்தில் என்ன சுபாவம் இருக்குது என்று எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் எல்லாரும் இருதயங்களை ஆராய்கிற தேவனுக்கு தெரியும். அவர் தான் சொன்னாரு, நீ போய் சொல்லு. அல்லேலூயா. இப்ப கொலை செய்வதற்கான 3 முக்கியமான மூல காரணம் என்ன என்பதை ஜீசஸ் சொல்லுகிறார். அதை 22வது வசனத்துல வாசிச்சோன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோவித்துக் கொள்பவன்
நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். முடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். அல்லேலூயா. நாம் முன்னாடி நம்ம ஆதியாகமம் 9:6 நம்ம படிச்சோம். ஒரு மனிதன் கொலை செய்வான் என்றால் அவனும் அதே போல அவனுடைய ரத்தமும் என்ன பண்ணப்படும்? சிந்தப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீ கொலை பண்ணா உன்னை ஒருத்தர் யாராவது என்ன பண்ணுவாங்க? கொல்லுவாங்க. இதுதான் நியதி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கொலை செய்கிறவனுக்கு என்ன நியாய தீர்ப்பு பதிலா வச்சிருக்கனா அவனும் அதே மாதிரி கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் நியதியாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு தப்புக்கும் என்ன உண்டு அப்படின்னா தண்டனை உண்டு. ஆனால் கொலைக்கான 3 காரணங்களை ஜீசஸ் சொல்றார். முதலாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன் சகோதரனை காரணம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன், நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன். என்ன காரணம்? எதுக்கு கோபிச்சுக்கிட்டான்? நியாயமே இல்லாம கோபித்துக் கொள்றது. ஒருவேளை நம்ம அப்படி நடத்தப்படலாம், நாம யாரையாவது அப்படி நடந்தும் இருக்கலாம். அல்லேலூயா. நாம் நியாயம் இல்லாமல் கோபப்படுகிறவர்களாக இருந்தால் நம்மளை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எங்க போவ அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போவ. நியாயம் இல்லாமல் நீ கோபித்துக் கொள்வாய் என்றால் உன்னை எங்க கொண்டு போவாங்க அப்படின்னா நியாயமன்ற, அதாவது நீதிமன்றத்துக்கு நீ போவ. அப்ப நியாயம் இல்லாமல் நீ என்ன பண்ணக்கூடாது? கோபப்பட கூடாது. அல்லேலூயா. எந்த காரணமும் இல்லாம நம்ம கோவிச்சுக்கோமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு நீங்க சொல்றது எனக்கு புரியல. அது எப்படி எந்த காரணம் இல்லாம நான் எப்படி கோவிச்சுக்குவேன்? ஏதாவது ஒரு ரீசன்ல தான் நான் என்ன பண்ணுவேன்? கோவிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த கோபத்துக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். பார்த்துருக்கிறீங்களா? கோபத்துக்கான காரணம் ஒன்று சொல்லுவோம். அப்படி நடந்துட்டாங்க, அதனால தான் நான் அவங்க மேல என்னவா இருக்கிறேன்? கோபமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க வேத வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. திருப்பி வச்சுட்டு என்னைய பாருங்க. அங்க நடந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனிதன் என்னது? நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வது. நீங்க யோசிங்க. நாம் நிறைய நேரம் கோபித்துக் கொண்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவன் அப்படி சொல்லியிருப்பான், அவன் அப்படி செஞ்சிருப்பான், அவனுக்கு மட்டும் ஏன் அப்படி நடந்தது, என்ன மட்டும் ஏன் இப்படி நடத்தினாங்க அப்படிங்கிற தேவையில்லாத காரியத்தை மண்டையில போட்டு உருட்டி எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா கோபத்தை உருவாக்கி கொண்டோம். கவனிக்கிறீங்களா? அது நடந்திருக்காது, நடந்திருக்கவும் செய்யலாம். ஆனா அதையவே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மூளையில போட்டு உருட்டணுமா, சிந்தையில போட்டு உருட்டணும். தூங்காம யோசிச்சோம், வேலை செய்யாம யோசிச்சோம், படிக்காம யோசிச்சோம். அது மாத்திரம் இல்லை, எந்த காரியத்திலையும் கவனமே செலுத்தாம அதையவே நம்ம மனசு என்ன பண்ணுச்சு? மூளை என்ன பண்ணுச்சு? திங்க் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி இருந்தோம் அப்படிங்கறத எது காமிச்சு கொடுக்கும் அப்படின்னா வாய் என்ன பண்ணும்? காமிச்சு கொடுத்துரும். இந்த வாய் ரொம்ப மோசமான வாய். உள்ளத்தின் நிறைவை வாய் பேசிவிடும். உள்ளத்தின் நிறைவை என்ன பண்ணும்? வாய் பேசிடும். எப்படி பொங்க பானையில உள்ள பொங்குச்சுன்னா வெளியே வந்து என்ன பண்ணும்? நொர தள்ளுது பத்தியா? அது மாதிரி நம்ம உள்ளத்துக்குள்ள பொங்குனத வாய் வழியில என்ன பண்ணாது? தள்ளிடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ நியாயம் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது? உன் சகோதரனை கோவிச்சுக்கிட்டீன்னா நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பாய் அப்படின்னு சொல்ற. இப்ப வாங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை.
அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்க நல்லா கவனிங்க. காயின் ஆபேல் 2 பேரும் இருவேறு குடும்பத்துல பிறந்தவர்களா, ஒரே குடும்பத்துல பிறந்தவர்களா? ஒரே குடும்பத்துல பிறந்தவங்க. காயினுக்கும் ஆபேலுக்கும் அப்பா அம்மா யாரு? ஆதாம், ஏவாள். அல்லேலூயா. காயினுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதைத்தான் ஆபேலுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? சொல்லி கொடுத்துருப்பாங்க. அல்லேலூயா. இன்னொன்னு சொல்ல போனா, காயின் தான் முதல்ல அப்பா அம்மாவுடைய ஆலோசனையை கேட்டிருப்பார். அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி பிறந்த பையன் தான் யாரு? ஆபேல். அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மாவுடைய ஆலோசனையை ஆபேல் என்ன பண்ணியிருப்பான்? கேட்டிருப்பான். அல்லேலூயா. ஆனால் 2 பேருக்கும் ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. எப்பா, காயின் ஆபேல், ஆதாம் ஏவாள் சொல்றாங்க, காயின் ஆபேல், நாங்க ரொம்ப செழிப்பா எங்க இருந்தோம்? ஏதேன் தோட்டத்துல இருந்தோம். எங்க ஆண்டவர் நல்ல பல வகையெல்லாம் கொடுத்திருந்தார். ஜீவ விருட்சத்தின் கனியெல்லாம் என்ன பண்ணியிருந்தாரு? கொடுத்திருந்தார். ஒன்னே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அது நன்மை தீமை அறியத்தக்க கனி. நாங்கள் 2 பேரும் ரொம்ப கொழுப்பெடுத்து அந்த கனியை தின்னதுனால எங்களை என்ன பண்ணிட்டாரு? இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டுட்டார். அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? இப்போ ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப இரக்கமுள்ளவர். அவர் நாங்கள் நிர்வாணமாக இருந்ததை அறிஞ்சதுனால அவர் ஒரு மிருகத்தை அடித்து அந்த மிருகத்தினுடைய தோலை எங்களுக்கு ட்ரெஸ்ஸாக கொடுத்து வெளியே அனுப்பி விட்டாருன்னு ஆதாம் ஏவாள் காயின் ஆபேலுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? சொல்லி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால காயின் ஆபேல், நீங்க கர்த்தருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அவர் நமக்கு ஒரு மிருகத்தை அடிச்சு நமக்கு தோல் உட கொடுத்தார்ல, அது போல அவர் கொடுத்த மிருக ஜீவனை போல நீயும் ஏதாவது அவருக்கு என்ன பண்ணு? காணிக்கை கொடு அப்படின்னு தான் போதிச்சிருப்பாங்க ஆதாம் ஏவாள் காயின் ஆபேலுக்கு. அல்லேலூயா. இப்ப 2 பேருமே போதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் யார் மட்டும் வெளிப்பாட்டை, அந்த தேவனுடைய ஆலோசனையை, அந்த போதனையை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னா காயின் மட்டும்தான். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் ஒன்று போல தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வருகிறோம். ஆனால் ஒருவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார், ஒருவர் ஆசீர்வதிக்கப்படுவது இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் காதுக்குள்ள கேட்டு கீழ்ப்படுகிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கீழ்ப்படியாம இந்த வார்த்தை எனக்கு இல்லை, என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தான், இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவனு தான் எந்திரிச்சு போனீங்கன்னா நாம் தேவனால் என்ன பண்ண முடியாது? ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. சொல்லக்கூட வார்த்தையை நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? கவனமா கேட்டு அதை கை கொள்ளணும். இப்ப காணிக்கை செலுத்த 2 பேரும் போய் நிக்கிறாங்க. ஆபேல் காணிக்கை செலுத்திட்டார். அது அவர் எப்படி கொடுத்தாராமா? மந்தையின் தலையீற்றிலும் கொழுமையானவைகளிலும் அவர் காணிக்கையை கர்த்தருக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆனா காயின் என்ன கொண்டு வந்தான்? அவன் நிலத்தை பயிரிடுகிறவன். அவன் காய்கறிகளை என்ன பண்ணான்? காணிக்கையாக கொண்டு வந்தான். கொண்டு வந்து 2 பேர் வச்சிருக்காங்க. முதல்ல யார்கிட்ட தான் ஜீசஸ் தேவன் போயிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? காயின் தான் போயிருப்பார். அவன் தான் மூத்த பிள்ளை. அல்லேலூயா. இப்ப அங்க பார்த்துட்டு அப்படியே வந்துட்டாரு ஆண்டவர். இப்ப ஆபேலை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆபேல் ஆசீர்வதிச்சதை பார்த்த உடனே காயினுக்கு என்ன வருது? எரிச்சல் வருது. எங்க வந்துச்சு அந்த எரிச்சல்? மண்டையில உதிச்சிருச்சு. என்ன பண்ணுச்சு? உதிச்சிருச்சு. உதிச்சு அது அந்த மூளையை போட்டு கசக்கி புழிஞ்சு அப்படியே அது அங்கிருந்து அப்படியே ஒரு அடி இறங்கி எங்க வந்துருச்சு? இருதயத்துக்கு வந்துருச்சு. இருதயத்துக்கு வந்துருச்சு. அடுத்த வசனம் வாசிச்சீங்கன்னா, காயின் ஆபேலிடத்தில் பேசினான் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா இருதயம் புல்லும் இப்ப என்ன நிரம்பிருச்சு? கசப்பு. இருதயம் புள்ள என்னது? எரிச்சல். இருதயம் புள்ள என்னது அவனுக்கு? கோபம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அப்ப உள்ள இருந்து என்ன பண்ணுது? வார்த்தை கொப்பளிக்குது. என்ன வார்த்தை? கோபமான வார்த்தைகள். அல்லேலூயா.
இப்ப சொல்லுங்க, நீங்க கொலை செய்யல. சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி கேட்டீங்கல்ல, கொலை செஞ்சீங்களா? நான் இல்லையே, வேகமா சொல்லிட்டோம். மூளையில போட்டு கசக்குனல்ல, என்னத்த என்னத்த எப்படி ஆபேலை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கலாம், என்னையே விட்டார், என்னையே மிஸ் பண்ணார்? எப்படி? அவன் முகநாடி வேறு கர்த்தரே கண்டுபிடிச்சிட்டார். அவர் உள்ள இருக்கிறதே கண்டுபிடிச்சிட்டார், வெளியே மூஞ்சியில தெரியறத கண்டுபிடிக்காம விடுவாரு, கண்டுபிடிச்சிட்டார். முகநாடி என்ன பண்ணுது? வேறுபட்டது. இப்ப மூளையில் அவன் சிந்திச்சான், ஏன் தம்பியை மட்டும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும்? தன் தவறை காயின் என்ன பண்ணல? ஒத்துக்கொள்ளவில்லை. தன் தம்பியை ஆசீர்வதிச்சதுக்கான காரணம் காயினுக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. உங்கள் சகோதரன், உங்கள் உடன்பிறப்பு, உங்கள் குடும்பம், நீங்கள் இருக்கிற நிலை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது உங்கள் குடும்பத்துக்கு நன்றாக தெரியும். அவங்க நம்ம மேல கோவப்படலாம், எரிச்சல் அடையலாம், நாம் அவங்க மேல கோவப்பட்டு எரிச்சல் அடையக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு செய்தி. அல்லேலூயா. நீங்கள் கோபப்படுவதனாலோ எரிச்சல் அடைவதனாலோ தேவன் ஒரு நாளும் நம்மளை ஆசீர்வதிக்க போறது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்கே காயினுடைய சுபாவத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் எங்களை ஆசீர்வதிச்சார், இந்த காணிக்கையை நீங்க செலுத்துங்கன்னு 2 பேருக்கும் அவங்க அப்பா அம்மாவால கொடுக்கப்பட்ட ஆலோசனையை ஆபேல் ஏற்றுக்கொண்டான், காயில் நிராகரித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை நாம் வரும் பொழுது என்ன பண்ணணும்? கிரகித்து முதல்ல அதற்கு கீழ்ப்படியணும். என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்போ 5வது வசனம் பாருங்க, அதுல அவனுக்கு என்ன எரிச்சல் உண்டாச்சா? மிகவும் எரிச்சல் உண்டாகி அப்படின்னு இருக்கா? அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அப்படின்னா மிகுந்த சினம், மிகுந்த கோபம். யாருக்கு? காயினுக்கு. யாருக்கு? காயினுக்கு. அப்ப இது நியாயமான கோபமா அப்படின்னு கேட்டா, நியாயமான கோபமா? காயினுக்கு வந்த கோபம் நியாயமான கோபமா? தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் தான் என்ன செய்தான்? கோபித்துக் கொண்டான். நியாயம் இல்லாமல் தான் அந்த கோபத்தை ஆபேல் இடத்துல காட்டினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் சிந்தனையில சினம் உண்டானதுக்கு, அவனுடைய மூளையில அவன் தன் கோபத்தை ஏற்றி கொண்டதுக்கு, அவன் ஏற்றி கொண்டு அப்படி ஆபேல் மேல கோபம் அடைஞ்சதுக்கு அவனே தான் காரணமே தவிர ஆபேல் அதற்கு காரணம். அதனால்தான் ஜீசஸ் சொல்றார், நீ உன் சகோதரனை நியாயமின்றி கோபிச்சு கொள்வேனா, நீ நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பாய். அல்லேலூயா. இப்ப நியாயம் இல்லாம கோபம் வருது, அது என்ன பண்றது? நியாயம் இல்லாமல் கோபம் வருது, அதை என்ன பண்ண? ஏதாவது வழி இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய சிந்தனை மண்டலம் மிக மிக முக்கியமானது. நல்லா கவனிங்க, சிந்தனை மண்டலம் மிக மிக முக்கியமானது. நம்முடைய சிந்தனையை கூட நியாயம் தீர்ப்பார் என்று பிரசங்கில வாசிக்கிறோம். நம்முடைய எண்ணங்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்று பிரசங்கில வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படி எண்ணங்கள் நம்முடைய மூளையில தோன்றும் பொழுது அதை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்? நீ தேவையில்லாம கோவப்பட்டு டென்ஷன் ஆகுற, உன்னை நீ என்ன பண்ணு? மாத்திக்க அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி உள்ள இருக்கிற சிந்தனைக்குள்ள இருக்கிற பாம்பை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இங்க இருக்கிற பேயை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பேய் ஆடவும் செய்யாது. அல்லேலூயா. உள்ளேயே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிரும்? அழிச்சிரும். இந்த பேய் உள்ள உட்காந்துக்கிட்டு அழிச்சிரும். இந்த பேய் ஆடாததுனால இந்த பாஸ்டருக்கும் பாஸ்டம்மாவுக்கும் தெரியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, இது எங்கே தோன்றுகிறதோ அங்கேயே நீங்கள் அழிப்பதற்கு என்ன பண்ணணும்? உடனே நீங்க வேலை செய்யணும். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? உடனே வேலை செய்யணும். நீங்க வேலை செய்யாம ஒருவேளை இந்த சிந்தனையில வந்த அந்த கோபத்தை, எரிச்சலை
நீங்க உடனே எரேசர் வச்சு அழிக்காம போனீங்கன்னா இந்த கோபம் உங்களை என்ன பண்ணும்? அழிச்சிடும். கவனம். அல்லேலூயா. நாம் அழிஞ்சு போறதுக்கு, நாம் முன்னேறாம இருப்பதற்கு என்ன காரணம்னா இந்த சிந்தனையில வந்த கோபம்தான் காரணம். காயினை தேவன் ஆசீர்வதிச்சாரா? காயினை ஆசீர்வதிச்சாரா? இல்ல. என்னது? இல்ல. ஆபேலை குறித்து வேதம் சொல்லுது, அவன் நீதிமான், மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று எபிரேயர் 11 விசுவாச பட்டியலில் முதல்ல இடம் பிடிச்சவர் யாரு? ஆபேல். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். 27:3 பாருங்க, கல் கணமும் மணல் பாரமா இருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம். இவ்விரண்டிலும் பாரமாம். அடுத்த வசனம் சொல்லுது, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையா வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? அல்லேலூயா. இந்த எரிச்சல் கோபமாகி, கோபம் என்ன ஆயிரும் தெரியுமா? பொறாமையில கொண்டு வந்து நிறுத்திடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு கல்லை சுமந்து கொண்டு இருப்பதை விட, ஒரு மணலை சுமந்து கொண்டு இருப்பதை விட, கல்லையும் மண்ணையும் தூக்கி தலையில வச்சுட்டு ரொம்ப ஜாலியா நிப்பீங்களா? நீங்க எப்படி நிற்போம்? எப்படா இறக்கலான்னு பார்த்துட்டு இருப்போம். உண்மையா இல்லைங்களா? வெயிட்டா இருக்கும். ஒரு மணல் மூட்டையை நம்ம வீடு கட்டும் போது மேலே தூக்கி விட்டாங்கன்னா எப்படா போய் மணலை கீழே கொட்டுவோன்னு தான் பார்த்துட்டு இருப்போம். கல்லை தூக்கி விட்டாங்கன்னா கல்லை சம்மந்துக்கிட்டு நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா பாரம். இப்படி இந்த பாரத்தை விட நமக்கு முன்பாக இருக்கிற பொறாமையான மனிதர்கள் பேசுகிற வார்த்தையை, செயல்படுகிற காரியத்தை நம்மளால என்ன பண்ண முடியாதான்? சகிக்க முடியாது. அல்லேலூயா. நான் மற்றவங்க செய்யறத நான் சொல்லலை, நம்ம மற்றவங்களிடத்துல அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்ல வரோம். அதைத்தான் இயேசு சொல்ல வர்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த தீமையான காரியத்துல நிரப்பிக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய இருதயத்துல கொலை என்ற ஒன்று செய்வதற்கு என்ன பண்ணாது? இருதயம் யோசிக்காது, செஞ்சிடும். சிந்தனையில் அது வரும் பொழுதே நீங்க முதல் தூரப்பட்டுறணும். அதை இங்க கொண்டாந்து இருதயத்துல என்ன பண்ணக்கூடாது? நிரப்பக்கூடாது. இருதயத்துல நிரப்பினா கூட பரவாயில்ல, அங்கிருந்தா அது வெளியே ஏற்றிடணும். தயவு செய்து வாயை திறந்து என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அல்லேலூயா. நீங்க வாயை திறந்து பேசுறது கூட அது எக்குத்துப்பான ஆள்கிட்ட பேசுறீங்கன்னா அங்கே உங்களுக்கு அடியும் உளுந்துடும். மூடனுடைய வாய் அடிகளை என்ன பண்ணும்? வரவழைக்கும். அங்கே அடி சமத்தியா வாங்கி, ரொம்ப கஷ்டம் அது. மூடனுடைய வாய் அடிகளை என்ன பண்ணுமா? வரவழைக்கும். அப்படின்னா என்ன? நம்ம ரொம்ப பேசணும்னா அடி வாங்கிக்கிட்டு தான் வருவோம். அப்ப என்னன்னா, இது இப்படிப்பட்ட தீமையை கொண்டு வருகிறதுனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை நிரப்புகிற நம்முடைய எண்ணங்களை நம்ம ரொம்ப கவனமா என்ன செய்யணும்? கையாளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாருக்கு தெரியாம இருக்கும் போதே இது இயேசுவின் பாதத்துக்கு கொண்டு போய் நம்ம விடுதலை ஆகிக்கணும். அதனாலதான் யாக்கோபின் நிருபத்துல 1:15 வாசிக்கிறோம், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. பாருங்க, காயின் இதை தன்னுடைய ஒரே நாள்ல ஆபேலை கொண்டிருக்க மாட்டான். இந்த பலி செலுத்தி தேவன் ஆபேலை அங்கீகரித்த உடனே காயின் ஆபேலை என்ன பண்ண முடியாது? கொண்டிருக்க முடியாது. ரொம்ப நாள் அவன் பிளான் பண்ணி தான் பேசி என்ன பண்றான்? ஆபேலை கொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ என்னன்னா, இருக்கிறதே 2 பேர் தான், ஆதாமுடைய பிள்ளைகளா. இதுல காயின் ஆபேலை கொன்னுட்டு நம்ம மட்டும் ஒத்தையா இருக்க போறோமான்னு யோசிச்சிருந்தா கூட ஆபேல் மேல காயினுக்கு என்ன வந்திருக்கும்? அன்பு வந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல நம்ம ஷேர் பண்ணி வாழாததுனால தான் நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன வருது? கோபமா, எரிச்சலா வருது. அல்லேலூயா. அப்ப நமக்கு ஷேர் பண்ணி வாழ தெரியணும். அதனாலதான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பங்கு வீதத்தை சரியாய் நீங்கள் பிரித்து கொடுக்கணும். பங்கு வீதத்தை சரியா பிரிச்சிடும். அல்லேலூயா. இவ்வளவுதான் வருது, பரவாயில்ல, இந்தான்னு என்ன பண்ணிடணும்? பங்கு வீதத்தை
சரியா கொடுத்துடணும். அல்லேலூயா. இப்போ கொஞ்சமா இருக்கும் பொழுது நம்ம ஷேர் பண்ணி வாழ தெரியலன்னா நம்ம இப்படிதான் பெரிய பிரச்சனைக்குள்ள என்ன பண்ணுவோம், மாட்டிக்குவோம். அல்லேலூயா. இந்த காயின் பாருங்க, அப்படிப்பட்ட இருதயம் இல்லாததுனால இந்த கோபம் என்ற காரியத்தை, அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறானே என்ற காரியத்தை தன் மனசுல போட்டு என்ன பண்ணிட்டான், நிரப்பிட்டான். இப்படி சிந்தனையில நீங்க போராடாதீங்கன்னு ஜீசஸ் சொல்றார். எண்ணத்துல போராடாதீங்க, சிந்தனையில போராடாதீங்க. நீங்க போராடுறதை விட்டுட்டு முதல்ல தேவன்கிட்ட போய் என்ன ஆயிருங்க, சரணடைஞ்சிருங்க. தேவன்கிட்ட போய் என்ன பண்ணுங்க, சரணடைஞ்சிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சிந்தனையில நம்ம போராடணும் அப்படின்னா அநேக நேரங்கள்ல நம்ம செயல் எதிரான, தேவனுக்கு எதிரான ஒரு செயலா என்ன பண்ணிடும், மாறி போய்விடும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எதிரா இப்ப காயின் ஆபேலை ஏற்றுக்கொள்வதற்கு காயின் என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா? என்ன செஞ்சிருக்கலாம்? யாருக்காவது யோசிக்குதா, முடியுதா? இப்போ ஆபேலை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார், காயினை தேவன் ஆசீர்வதிக்கல. காயின் ஆபேல் மேல காயினுக்கு பயங்கர என்னது, கோபம். இப்போ காயின் கோபமா இருக்கிறார் யார் மேல, ஆபேல் மேல. இப்ப காயின் என்ன செய்திருந்தா ஆபேலை கொல்லாம இருந்திருக்கலாம்? அவனோட போய் ஒப்புரவாய் இருக்கணும். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிச்சதுனால என் இருதயத்தில் என்ன வந்துச்சு, பொறாமை வந்து, கோவம் வந்து, கொஞ்சம் பேசிட்டேன், எனக்கே ஆத்திரம் வந்துருச்சு, அதனால நான் உன் மேல அந்த ஆத்திரப்பட்டது தப்பு, அதனால நான் உன்னோட என்ன பண்றேன், ஒப்புரவாகிறேன்னு போய் ஆபேலோட காயின் என்ன பண்ணியிருக்கலாம், ஒப்புரவாய் இருக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, இப்படி ஒப்புரவாக நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, மன்னிக்க நமக்கு தெரியல, அவனை ஏற்றுக்கொள்ள நமக்கு தெரியல அப்படின்னா நாம் என்ன செய்வோம் அப்படின்னா தீமையான ஒன்றை செஞ்சிருவோம். இதுக்கப்புறம் நீங்க காயின் சரித்திரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உசுருக்கு தப்பிச்சு ஓட வேண்டியதா ஆகி போச்சு. வேதம் சொல்லுது, தேவனுடைய சந்நிதியை விட்டு அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை விட்டு காயின் துரத்தப்பட்டான் என்றுதான் அதற்கு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இப்படி கோபத்தையும் எரிச்சலையும் உள்ள வச்சுக்கிட்டு புகஞ்சுக்கிட்டு இருந்தா தேவனுடைய சந்நிதியில நாம் இருக்க முடியாது. நம்ம ஜெபம் எல்லாம் கேட்கப்பட மாட்டாது, நமக்கு பதில் வரவும் செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு இருதயத்துக்குள்ள சிந்தனை இல்லை, இருதயத்துக்குள்ள வருகிற முதல்ல இந்த எரிச்சல், கோபம், இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், வெளியேற்ற வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் ஜீசஸ் அங்கேயே சொன்னாரு, மத்தேயு 5:26 பாருங்க, நீ உன் எதிராளியோட, கடைசியா பார்த்தீங்கன்னா, எதிராளியோட வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனோட நல்மனம் பொருந்து, பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீரும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிற. அல்லேலூயா. நியாயம் இல்லாமல் கோபிச்சுக்கிற இந்த குணம் நமக்கு தீமையைத்தான் கொண்டு வரும், கோர்ட்டுக்கு போய் நிறுத்தும். என்ன பண்ணும், கோர்ட்டுக்கு போய் நிறுத்தும். அப்படி செய்யக்கூடாது. நாம் விட்டு கொடுத்து போனா நாம் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டு கொடுக்கல, நான் இப்படி தான் நிற்பேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே வேத வசனம் சொல்லுது, பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, ஜீசஸ் சொல்லிட்டாரு, நீ வழியில் இருக்கும் போதே அவரோட நல்மனம் பொருந்து, நல்மனம் பொருந்து. பவுல் சொல்றாரு, எபேசியர் 4:31-32 பவுல் என்ன சொல்றாருன்னா, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு
நீங்க கடவதா இருக்க கடவதா? நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. நீங்க கடவது, நீங்க இருக்கணும். என்னது? என்னென்னவா? கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அடுத்து 32ல சொல்றாரு, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிச்சிட்டனா மிகுந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன பண்ணும்? வந்துடும். அங்கேயே ஜீசஸ், அங்கேயே தேவன் காயினுக்கு ஒரு ஆலோசனை சொல்றார். அதுக்கப்புறம் தான் காயின் ஆபேலை கொல்ல போனான். கவனிங்க, காயினுக்கு முகநாடி வேறுபட்ட உடனேயே தேவன் காயினுக்கு ஆலோசனை சொன்னார். அல்லேலூயா. ஆதியாகமம் 4:7 பாருங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய். அல்லேலூயா. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அல்லேலூயா. பாருங்க, அங்க ஜீசஸ் தேவன் காயினுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. காயின், உன் தம்பிக்கு தீமை செய்யணும்னு நீ நினைக்கிற, ஆனா நீ ஒண்ணு செய், நன்மை செஞ்சிரு. என்ன செஞ்சிரு? நன்மை செஞ்சிரு. உன் எதிரிக்கு என்ன பண்ணு? நன்மை செய். உன் எதிரிக்கு கூட நன்மை செய்யணும்னு தேவன் நமக்கு என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு எதிரா பேசுறவனுக்கு கூட நீங்க நன்மையை என்ன பண்ணுங்க? செய்யுங்க. எதிரிய கூட நம்ம என்னவா சம்பாதிச்சிடலாம்னா சிநேகிதனா சம்பாதிச்சிடலாம். அல்லேலூயா. எதிர்த்து பேசுறவங்களே சிநேகிக்க நமக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்கு உயர வேண்டுமானால் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நன்மையை செஞ்சிடுங்க. நிறைய நன்மை செய்யுங்க. எந்த பலனும் எதிர்பார்க்காம என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க. திருப்பி செய்வாங்கன்னா நீங்க என்ன பண்ணாதீங்க? எதிர்பார்க்காதீங்க. அவங்களுக்கு திருப்பியே நீங்க தர வேணாம். என்னால முடிஞ்சது இவ்வளவுதான், நீங்க அவங்களுக்கு உதவிய செஞ்சிடுங்க. அதுதான் நமக்கு என்னது? நல்லது. அல்லேலூயா. நீ காயின் இந்த நன்மையை மட்டும் நீ செய்யலைன்னா உன் வாசப்படியில என்ன படுத்திருக்கும்? பாம்பு படுத்திருக்கும்பா. காயின், நீ உன்னை மாத்திக்கோன்னு தேவன் ஆலோசனை சொல்ற. ஆனா காயின் இதெல்லாம் கேட்டுட்டு போய் ஆபேலை எப்படி கொல்லலான்னு என்ன பண்றாரு? பிளான் பண்ற. காயின் நிம்மதியா குடியிருக்க முடிஞ்ச பட்டணத்துல துரத்தப்பட்டார். இருக்கிற இடத்துல சமாதானமா இருக்கணும்னா எல்லாரோடும் நாம் நன்மை செய்து வாழ்ந்து பழக கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நன்மை செய்து ஏன் யோசேப்பை இன்றைக்கு மதிப்பா பேசுறோம்? ஏன் யோசேப்பை மதிப்பா பேசுறோம்? யோசேப்பினாலே கனத்துக்குரிய பாத்திரமா ஏன் பேசுறோம்? தன்னை பகைத்த தன் சகோதரர்களையும் நேசித்த ஒரு சகோதரன் தான் யாரு? யோசேப்பு. அவங்க அண்ணங்க எல்லாரும் அவனுக்கு செய்தது என்னது? துரோகம். அவங்களே அதை ஒத்துக்கிட்டாங்க. நம் தம்பிக்கு செய்த துரோகம் இப்போது நம்மேல் வந்து பழிக்கிறதுப்பா. தம்பிக்கு செஞ்ச துரோகம் என்ன பண்ணுச்சு? நமக்கு வந்துருச்சு. அப்போ யோசேப்புக்கு அவங்க சகோதரர்கள் செய்தது எல்லாம் என்னது? துரோகம். ஆனால் யோசேப்பு ஒரு நாளும் திருப்பி என்ன பண்ணல? பழி வாங்கவே இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, நீ அவனை ஆண்டு கொள்ளணும்னா நீ என்ன பண்ண? நன்மை செய். காயின், உன் தம்பி வந்து நீ தம்பியா பார்க்கணும்னா, நீ அண்ணனா இருக்கணும்னா நீ என்ன பண்ண? அண்ணன் மாதிரி முதல்ல என்னவா நடந்துக்கோ? பெருந்தன்மையா நடந்துக்கோ. அண்ணன் பெருந்தன்மையா என்ன பண்ணல? நடந்துக்கல. ஆனா ஆபேல் பெருந்தன்மையாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நியாயம் இல்லாமல் நமக்கு கோபம் வருதுன்னா நம்ம சிந்தனையை கொஞ்சம் செக் பண்ணணும். நம்ம மூளையை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். எங்கேருந்து வந்துச்சு இந்த கோபம்? எதனால வந்துச்சு அப்படின்லாம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் யோசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் சகோதரனிடத்துல நான் நியாயமா தான் கோவிச்சுக்கிறேன், அவன் திட்டுன திட்டுக்கு வேறொருத்தராண்டா வெட்டி இருப்பான், நான் சும்மா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை நியாயமா கூட நம்ம என்ன பண்ணலாம்? கோபம் வரலாம். ஆனா அந்த கோபத்தை நீங்க ரொம்ப நாள் உங்க இருதயத்துல என்ன பண்ணக்கூடாது?
வைக்க கூடாது. கோபம் எங்க குடியிருக்குதோ அங்க சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, கோபம் குடிகொள்ளுகிற இருதயத்திலிருந்து சண்டை வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு நான் ஸ்டாப் அது போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, உள்ள என்ன இருக்குது? கோபம். உள்ள கோபம் இருக்குமா? அதான் என்ன வருது, இப்படி வார்த்தை எசக்கு பெசக்கா பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் நியாயமாகவே உங்களை பேசுனதுனால நீங்க கோவிச்சுக்கிறீங்கன்னா கூட உங்களை நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவர்கள் அப்படி பேசுனதுக்காக நீங்கள் அவர்கள் மேல என்னத்தை வச்சுக்காதீங்க? கோபத்தை, வைராக்கியத்தை வச்சுக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்க இருக்காதீங்க. நீங்க மன்னிச்சிருங்க. அது உங்களுக்கும் எனக்கும் மிகவும் நல்லது. உங்களுக்கும் எனக்கும் மிகவும் நல்லது. அப்ப முதலாவது, நியாயம் இல்லாமல் நம் சகோதரனை கோபித்து கொண்டா நமக்கு என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. காயினுக்கு வந்துச்சா நியாய தீர்ப்பு? வந்துச்சு. அல்லேலூயா. இரண்டாவதாக கொலைக்கான இரண்டாவதான காரணமாய் இயேசு சொல்லுகிறார். என்ன சொன்னாரு? உன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. வீணன் என்று சொல்லுகிறவன் இவன் ஒண்ணுக்குமே உதவாது. அந்த அந்த சகோதரனை அவன் என்ன செய்யறான்? மட்டம் தட்டி பேசுறது, மதிப்பை குறைத்து பேசுவது, அவர்களுடைய ஸ்தானத்தை இழித்து பழித்து பேசுவது, இதெல்லாம் என்ன செயல் அப்படின்னா, என்ன செய்யலாம்? ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். அப்படின்னா இதுவரையிலும் கோர்ட்டுக்கு போய் நிறுத்தினவர் இப்ப நம்ம கேஸ் எங்க போயிருந்து தெரியுமா? ஹைகோர்ட் வரலும் நாரும். எங்க வரலும்? ஹைகோர்ட் வரலும் போகும். இப்ப இரண்டாவதாய் பார்க்கிறோம், உன் சகோதரனை வீணனே என்று என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீங்க வாசிக்கலாம் 2 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம். 2 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம். அதுக்கு முன்னாடி ஒரு பகுதியை வாசிச்சலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு பகுதியை வாசிச்சலாம். 37 ஆதியாகமம் 37:18 பாருங்க. இங்க யோசேப்பை அவங்க அண்ணங்க சொல்ற வார்த்தை தான் நம்ம இப்ப வாசிக்கிறோம். 18 பாருங்க. 37:18. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான். யோசேப்புக்கு என்ன பேரு? அவமதித்து பேசுவது. யோசேப்புக்கு என்ன பேர் வச்சாங்க சகோதரர்கள்? சொப்பனக்காரன். அவங்க அப்பா என்ன பேர் வச்சாரு? யோசேப். அண்ணங்கள்லாம் என்ன பேர் வச்சாங்க? சொப்பனக்காரன். அவனை எப்படி அவமதிக்க முடியுமோ, எப்படி பேசி கேவலப்படுத்த முடியுமோ அப்படி என்ன பண்ணாங்கன்னா சகோதரர்கள் யோசேப்பை பேசினார்கள். அப்படி பேசின அண்ணங்களுக்கு முடிவு என்ன தெரியுங்களா? முடிவு சொல்றேன் பாருங்க. நீங்க அதே ஆதியாகம புத்தகத்துல 50ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல அவங்க சொல்றாங்க, பின்பு அவனுடைய சகோதரரும் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த யோசேப்பை சகோதரர்கள் எல்லாம் எப்படி பேசினாங்கன்னா, அவமதிச்சு என்ன பண்ணாங்க? பேசினாங்க. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம இப்படி பேசுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு நாள் நம்ம சூழ்நிலை என்ன ஆயிரும் அப்படின்னா, அவன் வந்து நம்ம காலில் விழுகிற காலம் போய் நம்ம போய் அவன் காலில் விழுகிற காலம் வந்துடும். ஆண்டவர் ஒரே நாள்ல என்ன பெல்ட்டி அடிக்கிற மாதிரி நம்மளை அடிக்க விட்டுருவார். ஒரே நாள்ல நம்மளை பிச்சைக்காரனா ரோட்ல விட்டுருவார். ஒரே நாள்ல நம்ம போய் யாரு காலையாவது உழுகிற அளவுக்கு நம்மளை என்ன பண்ணிடுவாரு? இறக்கிடுவார்.
யாரை உயர்த்துகிறார், யாரை தாழ்த்துகிறார் என்று நம்ம கவனிக்கணும். கர்த்தருடைய செயலை நம்ம கவனிக்கணும். ஏன் யோசேப்பு இப்படிப்பட்ட அவமானங்களை, நிந்தைகளை சகித்தான் என்றால் அவன் மேல் அவர் தேவனுடைய திட்டம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த திட்டத்தின்படிதான் யோசேப்பு நடந்து கொண்டார். அவன் தன் பெருமைக்காகவோ தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காகவோ தான் சொப்பனம் கண்டேன் என்று சொல்லவில்லை. அவன் யதார்த்தவாதி. சகோதரர்கள்ட்டையும் சொல்றான், அப்பா கிட்டையும் சொன்னான். அவன் யதார்த்தவாதி. ஆனால் அவன் யதார்த்தமே அவனுக்கு என்னவா மாறிச்சு? தீமையாய் மாறினது. அவங்க சொல்றாங்க, என்னது? சொப்பனக்காரன். அபமதித்து சொல்லுகிறார்கள். காலம் மாறுச்சு. என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இப்ப யோசேப்பு கால்ல மீதி எல்லா அண்ணங்களும் வந்து நெடுக உழுந்து சொல்றாங்க, நாங்கள் உமக்கு அடிமைகள். ஒழுங்கா சகோதரன் நேசிச்சு வாழ்ந்திருந்து வாயை கொஞ்சம் அடக்கி இருந்திருந்தா எனக்கு இப்படி வந்து காலில் உழுக வேண்டிய அவசியம் வந்திருக்காது. யோசேப்பு, எங்க காலம் முடிஞ்சு போச்சு, என் பிள்ளைங்களாம் நீங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு யோசேப்போடு சிநேகிதமா இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு மோசமான நிலை சகோதரர்களுக்கு வந்திருக்காது. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நமக்கு பணம், பொருள், பேர், புகழ் எல்லாம் இருக்கலாம். நம்ம எல்லாரையும் மதித்து நேசித்து வாழ என்ன பண்ணணும்? பழகணும். எப்போ எங்க எது தலைகீழா மாறுன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? 1905ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இதே இப்போ இதே கலிஃபோர்னியா மாகாணம், அமெரிக்க தேசத்துல இந்த மாகாணத்துடைய சென்டர் சிட்டி தான் லாஸ் ஏஞ்சல்ஸ். லாஸ் ஏஞ்சல்ஸுடைய அசூசா ஸ்ட்ரீட்ல இருந்து தான் மிகப்பெரிய எழுப்புதல் அக்கினி பரவி தேசத்தை மூடினது. அல்லேலூயா. இப்ப 122 வருஷங்கள் கழித்து இன்றைக்கு இந்த ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய இந்த சிட்டி என்னவா இப்ப இருக்குது? கரிக்கட்டையா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடக்கும், எப்ப என்ன எப்படி நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நம்முடைய சகோதரனை பார்த்து என்ன சொல்லக்கூடாது? வீணன் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்க எங்க போய் நிக்கணும்? ஹைகோர்ட் போய் நிக்கணும். எங்க போய் நிக்கணும்? அப்படி நீங்க ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? நடந்து கொள்ள கூடாது. ரெண்டாவதா பாருங்க, ரெண்டாவதாய் நீங்கள் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல தாவீதை பார்த்து ஒருத்தர் சொல்றாரு, சீமேயி அவனை குறித்து இரத்த பிரியனே தூஷித்து, சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ என்று என்ன பண்றாருன்னா பேசுறார். அல்லேலூயா. இது எப்போ, எங்க, என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, தாவீது தன் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து எருசலேமை விட்டு என்ன பண்றாரு? கால்நடையா ஓடி போறார். அப்படி போகும் பொழுது ஒரு மனிதன் எதிர்பட்டு வந்து சொல்றான், என்னன்னு சொல்லி, நீ யாரு? இரத்த பிரியன், பேலியாளின் மனுஷன். தாவீது யார் தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. கவனிங்க, தாவீது யார் தெரியுமா? எருசலேமின் ராஜா. இப்போ குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் பாதகமாகி தாவீது வெறுங்காலோடு தன்னுடைய மகனுக்கு தப்பிச்சு ஓடும் பொழுது அவனை பார்த்த சீமேயி சொல்றான், நீ யாரு? இரத்த பிரியன். நீ யாரு? அப்படி சொல்றது ஒருவேளை அது தாவீதுக்கு பொருத்தமாக கூட இருக்கலாம். ஏன்னா அவன் ஏத்திய ஆகிய உரியாவை கொன்றவன். அதனால இரத்த பிரியனே என்று அவன் சொல்லுவது கூட சரியானதாக இருக்கலாம். ஆனால் அவன் சொல்லப்படுகிறது யாரு என்பதை நிதானிக்காமல் சீமேயி என்ன பண்ணிட்டாரு? பேசிட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா, இந்த ஒரு காரியத்தை தவிர தாவீது எங்கேயுமே மிஸ் பண்ணாம வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட இந்த தாவீதை பார்த்து சிம்பிளா சொல்றான் சீமேயு, என்ன சொல்லி? பேலியாளின் மனுஷனை, தொலைந்து போ, தொலைந்து போ அப்படின்னு பேசுறான். சகோதரனை பார்த்து நீங்க வேணுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. பேசுகிறது யார், பேசுறது யாரை பேசுறோன்னு தெரியாமையே சீமேயி பேசிட்டான். நாட்கள் கடந்துச்சு. அப்சலோம் மரித்தான் யுத்தத்திலே.
மீண்டும் தாவீது என்னவானார்? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவானார். அவன் திரும்பி வரும்போது உன்னை செஞ்சுக்கிட்டார் சீமையு. ஓடி போய் நான் பேசுனது தப்பு தான், என்ன பண்ணுங்க மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம். அப்போ தாவீது சொன்னார், என் பட்டயத்தினால நீ என்ன பண்ண மாட்ட, சாக மாட்ட, போ அப்படின்ற. ஆனால் அவன் மரிக்கும் பொழுது தன்னுடைய மகனாகிய சாலமோனை கூப்பிட்டு சொல்றாரு, சீமையை குறித்து உனக்கு எல்லாமே நல்லா தெரியும், ஆனாலும் அவன் யார் கிடையாதுன்னா நீதிமான் கிடையாது, அவனுடைய வஞ்சகம் சூது எல்லாமே உனக்கு தெரியும், நீ கவனமா அவன்கிட்ட நடந்துக்கன்னு மட்டும் சொல்லிட்டு சாலமோனுக்கு அப்புறம் தாவீது மரித்து போனதுக்கு அப்புறம் சாலமோன் தான் ஒரு நிபந்தனை வைக்கிறார். சீமையே, நீங்க அப்பாவை தூசிச்ச குற்றம் என்ன பண்ணுது இருக்கு, உனக்கு ஒன்று செய்கிறேன். எங்கள் அப்பாவும் உன்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், அதான் நான் உனக்கு ஒன்று செய்கிறேன். நான் இருக்கிற வரையிலும் இந்த எருசலேமில் தான் வீட்டை கட்டி குடியிருக்கணும். எங்கேயாவது இந்த எருசலேம் விட்டு நீ வெளியே போனேன்னா, நீ வெளியே போகிற நாளில் நீ என்ன பண்ணுவ, செத்து போயிடுவேன், உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? சாலமோன். இந்த சீமையை கொஞ்ச நாளில் மறந்துடுறான். ஏன்னா அங்கே என்ன சம்பவம் நடக்கு பாருங்க. அதை நீங்கள் பின்னாடி போய் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தையும் 3ஆம் அதிகாரத்தையும் படித்து பாருங்க. வீடுகளில் அவன் தன்னுடைய 2 சீமையுடைய 2 வேலைக்காரர்கள் அவனை விட்டு ஓடி போகிறாங்க. உடனே இந்த வேலைக்காரர்கள் மேலே எரிச்சல். அல்லேலூயா. அவன் மன்னிச்சு போயிட்டு போகிறான் போ அப்படின்னு விட்டுருந்தா இவனுக்கு உசுறு என்ன பண்ணியிருக்கும், தப்பிச்சிருக்கும். இவன் சாலமோனிடத்தில் பண்ண உடன்படிக்கை மறந்துட்டு எருசலேமில் இருந்து என்ன பண்ண, வேலைக்காரனை பார்க்கறதுக்கு எருசலேமை விட்டு வெளியே புறப்பட்டு போய் திரும்பி வரும்போது சாலமோன் சொல்றாரு, உனக்கு நான் உடன்படிக்கை பண்ண எருசலேம் விட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், நீ போனல நீ சாவு அப்படின்னு சொல்லி பெனதாத்து கட்டளையிடார். பெனதாத்து என்ன பண்றாரு, அந்த சீமையை கொன்று போடு விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த சீமையை இந்த மரணத்தை எங்க சம்பாதிச்சார் தெரியுங்களா? தாவீதை தூசிச்சாரு பாருங்க, அங்க சம்பாதிச்சிட்டாரு. யாரு? சீமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய வாய் ரொம்ப என்னவா இருக்கணும், கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ 2 ராஜாக்கள், நீங்க 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அதை சாலமோன் சொல்றார். நீங்க அதே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 46ல சீமேயு பட்டயத்தால் கொல்லப்பட்டான் என்று இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த சீமேயுக்கு நடந்த இந்த காரியத்தை நாம் நினைவு கூறும் பொழுது நம்முடைய வாயை என்ன பண்ணணும்னா ஞானம் விளங்க திறக்கணும். அல்லேலூயா. என்ன விளங்க திறக்கணும்? ஞானம் விளங்க என்ன பண்ணணும், திறக்கணும். ரொம்ப கவனமாகவும் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் நாம் வாசிக்கிறோம். சங்கீதங்களில் நாம் வாசிக்கும் பொழுது 34ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதக்காரன் தான் சொல்கிறார் இந்த வார்த்தையை. சங்கீதம் 34 பாருங்க, சங்கீதம் 34 நன்மையை காணும்படி 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனத்துக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்கள் மேல் அவர்களுக்கு என்னவா இருக்குது, விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சீமையை இந்த காரியத்தை சம்பாதித்து கொண்டார். வீணனே என்று சொல்லுகிறது பெரிதல்ல, பின்னாடி வரப்போகிற விஷயம் என்னது, பயங்கரமானது. நம்ம என்ன பண்ணணும், அதுல கவனமா இருக்கணும். அடுத்து 3ஆவதாக பாருங்க, மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். 3வது ஒரு காரியம், ஒரு மனிதன் கொலை செய்வதற்கு முன்பாக தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறான். தன் சகோதரனை பார்த்து வீணன் என்று சொல்லுகிறான், தன் சகோதரனை பார்த்து மூடன் என்று சொல்லுகிறான். இதையெல்லாம் ஒருத்தர் தவிர்த்துக்கிறான்னா அவன் தன்னுடைய இருதயத்தில் இருந்த கசப்பை எடுத்துக்கிட்டு கொலை செய்கிற எண்ணத்தை மாற்றிக்கிட்டு அவன் என்னவா வாழ்றான்னா சமாதானமாய் வாழ்கிறான். அல்லேலூயா. நீங்கள் ஜீசஸை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை பார்த்து இந்த எருசலேம் மக்கள், யூத மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? லூக்கா 23:18 என்ன சொன்னாங்கன்னா பாருங்க, அதை கேட்டு இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். 23 பாருங்க. அப்படி இருந்தும்
அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஜீசஸை சிலுவையில் அறைய வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும் என்று என்ன பண்ணாங்கன்னா கேட்டுக்கிட்டே நின்னாங்க. கீழே பிலாத்தின் அரண்மனையில ஜீசஸ் உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் கீழே நிக்கிறாங்க. மக்கள்லாம் சொல்றாங்க, பிரதான ஆசிரியர் பேச கேட்டுக்கிட்டு அவரை என்ன பண்ணுங்க, சிலுவையில் அறையும் சபிக்கிறாங்க. யாரை? ஜீசஸை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாய் சொல்றாரு, நீ சபித்து என்ன பண்ணாத, பேசாத. பரபாஸ் ஒரு பாவி, அவன் தான் கொலைகாரன். இயேசு யாரு? நீதிமான், நிரபராதி. பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும், இவனை என்ன பண்ணு, சிலுவையில் அறையும். சபிக்கிறார்கள். அங்க சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, அந்த ஜனங்கள் சொல்றாங்க, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும், சுமரட்டும். எப்படி பாருங்க, தன்னையே சாபமாக்கிக்கிட்டாங்க. ஜீசஸ் ஒரு நீதிமான், இயேசு ரட்சகர், ஒரு நீதிபரர். அல்லேலூயா. இயேசுவை அவர்கள் அப்படி பேசினதுனால அவங்க தப்பிச்சு போக முடியுமா? முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அவங்க பேசினதுனால வேதம் சொல்லுகிறது, அந்த தேசம், அந்த எருசலேம், அந்த இஸ்ரேல் நாடு என்னவாக்கப்பட்டது? தீக்கரையாக்கப்பட்டது. அந்த யூதர்கள் படாத பாடுபட்டாங்க. அதற்கு பின்பாக வந்த ராயனுடைய நாட்களில், இயேசுவின் காலத்துக்கு பின்பாக இந்த யூதர்கள் என்ன பண்ணப்பட்டாங்க? படாத பாடுபட்டாங்க. ஏன்? நீதிபரரை என்ன பண்ணாங்க? சபித்து பேசினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தன்னுடைய சகோதரனை பார்த்து என்னன்னு சொல்லக்கூடாது, மூடனேன்னு சொல்ல. இயேசுவை எத்தனை வார்த்தை சொன்னாங்க தெரியுமா இந்த யூத மக்கள்? இயேசு போஜன பிரியன்னு சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, இவர் யாரு? பேலியாளின் மகன் என்று என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. அதாவது பெயல்செபூலின் மகன், பிசாசுக்கெல்லாம் தலைவன் சொன்னாங்க. இப்படியா இயேசுவை சொன்ன வார்த்தைக்கு அளவே கிடையாது. கடைசியா சொன்னாங்க, இவனை சிலுவையில் அறையும். ராயனே இல்லாமல் எங்களுக்கு ராஜா, வேற ராஜா இல்லை என்று சொன்னார். அத்தனை சொன்னாங்க. என்ன வாங்கிக்கிட்டாங்க? சாபத்தை வாங்கிக்கிட்டாங்க. அதனால இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், அவ்வளோ வெறி வரக்கூடாது. ஜீசஸ் அங்க வசனம் சொல்லுது, பிலாத்து அவங்கள அடக்கவே முடியலையாம். போட்ட சத்தமும் கூக்குரலும் அந்த கும்பலை என்ன பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியாம இயேசுவை சிலுவைக்கு அறையும்படி என்ன பண்ணாராம்? ஒப்பு கொடுத்தார் என்று வசனம் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு குற்றத்தை சுமத்தின இந்த மக்கள் தப்பிச்சு போக முடிஞ்சுச்சா? முடியல. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, இவ்வளவு கோபம், இவ்வளவு மூர்க்கம், இவ்வளவு வைராக்கியம், இவ்வளவு விவாதம் உங்களுக்கு தேவையே இல்லை, தேவையே இல்லை. உங்க வாழ்க்கையை நீங்க அழிச்சுக்குவீங்கன்னு சொல்ற. அதனாலதான் அடுத்து வசனங்களை சொல்றார், இப்படி ஒரு கோபத்தோட மூர்க்கத்தோட நீ காணிக்க என்ன பண்ணாத, கொண்டு வராத, கொண்டு வராத. உன் காணிக்கைய பலிபீடத்தின் மேல வச்சுட்டு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகிட்டு வா, வந்து பின்பு உன் காணிக்கைய செலுத்து. உன் காணிக்கை என்ன பண்ணு, செலுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ரொம்ப கவனமா இருங்க. 25-26 சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும் போதே சீக்கிரமா அவனுடனே நல்மணம் பொருந்து. அல்லேலூயா. பாருங்க, வழக்காட வேண்டும் என்ற வெறி நமக்கு இருக்க கூடாது. ஸ்டேஷன்ல வச்சு பார்த்துக்கிறேன், அப்படி இல்லை அப்படின்னா நான் கோர்ட்ல வச்சு பார்த்துக்கிறேன், அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேச கூடாது. அப்படி பேசுறோம்னா அது தப்பு. அல்லேலூயா. வழக்காட வேண்டும் என்ற வெறி நமக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. தவறை என்ன பண்ணணும், ஒத்துக்கொள்ளணும். தவறை என்ன பண்ணணும், ஒத்துக்கொள்ளணும். அது மாத்திரமில்ல, நமக்கு ஒப்புக்கொண்டு நமக்கு மன்னிக்கிற இருதயம் நமக்கு வேணும்னு எச்சரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க இதையெல்லாம் நீங்களும் நானும் செய்யாமல் போனால், சகோதரன் நியாயம் இல்லாம கோபித்துக்கிட்டு, அப்புறம் வீணனே என்று சொல்லிட்டு, மூடனே என்று சொல்லிட்டு,
நீங்க நீதிமன்றத்துல தான் போய் வழக்காடுவேன்னு நீங்க நின்னீங்கன்னா இந்த நிலை வந்து ரொம்ப மோசமானது. எந்த நிலை? நான் போய் கோர்ட்ல பாத்துக்கிறேன்னு சொல்ற நிலை வந்து ரொம்ப மோசமானது. அல்லேலூயா. அப்போ அதுக்கு என்ன சொல்றேன்னா, நீ அங்கெல்லாம் போகாது. தயவு செய்து உன் தெருவில் இருக்கிற எதிரியோட முன்ன என்ன பண்ணிடு, ஒப்புரவாகி விடு. அல்லேலூயா. உடனே சமாதானத்துக்கான ஏற்பாடை பண்ணிடு. அல்லேலூயா. ஒப்புரவாகும் போது சில இழப்புகள் நேரிடலாம். நீங்க தாழ்ந்து போனதுனால நம்மளை என்ன சொல்லலாம், இப்ப தாழ்ந்து போறவங்களை பார்த்தா என்ன சொல்றாங்க, இவன் சரியான கேப் மாதிரிங்க, இவ்வளவு நேரம் என்கிட்ட சொல்லிட்டு சரி செய்யறேன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறேன் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்போ போய் அவன் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரான் அப்படின்னு பேசுவாங்க. அப்படியும் பேசுவாங்க. நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. அப்புறம் ஒரு சொல்லுவாங்க, இவன் சரியான கோலங்க, இவனுக்கு இதையெல்லாம் பண்றதுக்கு என்ன கிடையாது, தில்லு கிடையாது அப்படின்னு நம்மளை பேசுவாங்க. ஆனா நீங்க சொல்லணும், என் ஆண்டவருக்காக நான் இதையெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லணும். அல்லேலூயா. நம்மளை ஸ்டேஷனுக்கு இழுத்து விட, கோர்ட்டுக்கு இழுத்து விட, ஹை கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண, நம்மளை வழக்க தீர்க்கிறவர்களும் நம்மளை கோபத்தை முறுக்கி விட எல்லாம் எங்கே தான் இருப்பாங்க, பக்கத்திலே இருப்பாங்க. நம்ம அழிஞ்சு போயிட்டோம், நம்ம நாசமா போயிட்டோம், நம்ம ஒண்ணுமில்லாம போயிட்டோம், நம்ம வாழ்க்கை வீணா போச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றேன், முதல்ல உன் சகோதரனோட என்ன ஆகு, ஒப்புரவா கேஸ என்ன பண்ணு, வாபஸ் வாங்க. அல்லேலூயா. ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு ஒரு லெட்டர் என்ன பண்ணு, அனுப்பு. ஒரு மெசேஜ் என்ன பண்ணு, போடு. ஒரு வாட்ஸ்அப்ல நல்ல செய்தி என்ன பண்ணு, சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி நம்ம செஞ்சனா நம்ம காசு நம்ம கிட்ட இருக்கும். செய்ய மாட்டேன்னு சொன்னா நம்ம காசு யார்கிட்ட இருக்கும், வக்கீலுக்கிட்ட இருக்கும். உங்களுக்கு எப்படி ஐடியா? பரவாயில்லையா? அல்லேலூயா. நீங்க கஷ்டப்பட்டு மாங்குன்னு சம்பாரிச்சு போலீஸ்காரன் கைக்கும் வக்கீல் கைக்கும் கோர்ட்ல ஜட்ஜு கைக்கும் கட்டிட்டு நம்ம என்னவோ உட்காந்துருப்போமா, ஓட்டாண்டியா வசனம் தான் சொல்லுது. ஒரு காசும் கொடுத்து தீர மட்டும் நீ இவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டான். உன் வீட்டுல எல்லா சொத்தையும் வித்து ஓட்டாண்டியா. அதுக்கு தான் பிசாசு நமக்கு இப்படி மூர்க்கத்தை என்ன பண்றான், திணிக்கிறான். நீ யார் தெரியுமா, உன் லெவல் என்ன தெரியுமா, உன் பிரஸ்டீஜ் என்ன தெரியுமா, நீ அவனை சும்மா விடலாமா, கிளம்பு போ, இப்பயே சண்டை போடு போ அப்படின்னு முறுக்கி விடுவான். அதெல்லாம் எதுக்குன்னா நம்ம அழியறதுக்கு. அல்லேலூயா. அதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தவறுனால் ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட தப்பு இருக்குன்னா உடனடியாக ஒப்புரவாக வேண்டும். என்ன பண்ணணும், உடனே போய் ஒப்புரவாயிடணும். ரெண்டாவது, தப்பை நாமல் திருத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்மிடத்தில் தப்பு இருக்கும் என்றால் தவறை நாம் என்ன பண்ணணும், திருத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து மறுபடியும் நம்ம இந்த தவறை செய்யும்படி பிசாசு ஏவுவான். அதனால் நீங்கள் தொடர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி கோபம் எரிச்சல்லாம் விட்டு என்ன பண்ணிடுவோம், வெளியே வந்துடுவோம். ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நமக்கு புரியும், நம்ம மட்டும் அப்படி மட்டும் இருந்திருந்தோம்னா நம்ம இந்நேரம் ஆளே இல்லாம போயிருப்போம், செத்துருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல இருந்தெல்லாம் என்னை தேவன் பாதுகாத்தாரு, என்னை தப்பு வச்சாரு, என்னை என்ன பண்ணாரு, மீட்டாரு, எனக்கு நல்ல ஆலோசனை ஆண்டவர் சொன்னாரு. இதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு என்னது, நன்றி அப்படி நீங்க என்ன பண்ணணும், சொல்லணும். அல்லேலூயா. நீங்கள் முழு பரிகாரத்தை செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் கூடுதல் அபராதம் செலுத்த வேண்டி வந்துடும். அல்லேலூயா. இந்த முழு பரிகாரம் என்ன பரிகாரம், தவற்றை உடனடியாக ஒத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தப்பை திருத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படி இருந்தால் நீங்கள் பரிகாரம் செலுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். அப்படிலாம் முடியாதுன்னா 2 மடங்கு அபராதத்தை நாம் செலுத்தி தீர்க்க வேண்டி வந்துடும்னு ஜீசஸ் நமக்கு என்ன பண்றாரு, ஆலோசனை சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீதிமன்றத்துல நம்ம போய் நிக்க வேண்டாம்னா
இப்போ நம்ம மூளையில கிரியை செய்யற கோபத்தை என்ன பண்ணும்? ஓரம் கட்டிடு. அல்லேலூயா. நல்ல முடிவு எடுக்கணும். மன்னிக்க நம்ம என்ன பண்ணணும்? பழகணும். ஒப்புரவாக நம்ம பழகணும். அது மாத்திரம் இல்லை, அப்பப்போ தேவனோடு நீங்கள் மனம் திரும்புதல்ல இணைந்து கொண்டே இருக்கணும். கோவம் வரும்போது சொல்லணும், பிசாசு வந்துட்டான், என்னை போட்டு மண்டையை குடையிறான், ஜீசஸ் எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி பண்ணுங்கோ அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? இயேசுவிடத்தில் கேட்கணும். ஆண்டவர் சொல்லுவார், உன்னை மன்னிக்க உதவி செய்வார், இந்த எரிச்சலை எல்லாம் தணிப்பார், கோபத்தை எல்லாம் பிடுங்குவார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இப்போ எனக்கு கோபம் வந்திருக்குது, 90 டிகிரியில் இருக்குது, 100 டிகிரியில் என்ன பண்ணுது கோபம், இப்போ உச்ச கட்டத்தில் என்ன பண்ணுது இருக்குது, எனக்கு என்னவாவது பண்ணி என்ன பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க போய் என்ன பண்ணணும்? நீங்க தான் சொல்லணும். யாரும் உங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து கோபம் யாருக்கு தெரியுங்க? யாருக்கு என்ன பண்ணாது தெரியாது. பேசினாதான் ஏதோ கண்டுபிடிக்கல, ஓ இவர் ஏதோ கோபத்தில் இருக்காரு. அல்லேலூயா. அதனால கொலை செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சகோதரனை நியாயம் இல்லாமல் என்ன பண்ணாத, கோபித்து கொள்ளாத. அப்படின்னா நீ எங்க போவ? நியாயத்திற்கு கோர்ட்டுக்கு போயிடுவேன். உன் சகோதரனை வீணன் என்று சொல்லாத. சொல்லினா உனக்கு என்னது? ஆலோசனை சங்கத்திற்கு ஹைகோர்ட் போயிடுவேன். உன் சகோதரன் மேல இன்னும் கோபப்பட்டு மூடனேன்னு சொல்லாத, எரி நகரத்துக்கே போயிடுவேன், வாழ்க்கையை அழிச்சிடுவேன். மன்னிச்சு மறந்து அன்பு பாராட்டி ஒப்புரவாகி என்ன பண்ணு வாழ பழகிக்கோ அப்படின்னு ஜீசஸ் நமக்கு சொல்லித்தர. நம்ம எல்லாரும் கண்ணில் போடுவோமா? சத்தியத்தை கேட்டு நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நமது நாளிலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆமென். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதிய வேலைக்காக நாங்கள் மனதார நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய சத்தியத்தின் மூலமாய் நீங்கள் பேசினமைக்காக உமக்கு நன்றி. கோபத்தோடு முருகத்தோடு என்ன செய்யலாம் என்று கையை பிசைந்து கொண்டு வந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனையை நீங்கள் தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. என் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு எங்களுடைய கோபம் ஒரு காரணமாய், அன்றைய எரிச்சல் ஒரு காரணமாய் ஆண்டவரே அப்போ தடையாக இருந்து விடக்கூடாது. ஆண்டவர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு எங்களுக்குள்ள ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, மன்னிக்கிற மனப்பான்மை, அன்பின் மனப்பான்மை, அன்றைய சகோதரனை நேசிக்கிற மனப்பான்மை, நன்மை செய்கிற மனப்பான்மையை கர்த்தர் நீங்கள் தந்து நடத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்கள் பிள்ளைகளுக்காய் ஆயத்தம் பண்ணி நம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் பொருத்தனை நிறைவேற்றும்படி உதவி செய்தீங்கப்பா. அந்த குடும்பத்தாரை நீங்க ஆசீர்வதிச்சிடுங்க, அவருடைய மன விருப்பத்தை நீங்க நிறைவேற்றிடுங்க ஆண்டவரே. அவர்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஏக்கங்கள் எண்ணங்கள் எல்லாம் நீங்க நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அன்றே ஸ்தோத்திரருடைய மூத்த மகள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இளைய மகளை நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தர் பிள்ளைகள் கைட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிச்சிடுங்க. கிருபை கூட இருந்து நடத்தட்டும். எங்கள் எல்லார் மேலும் உங்க தயவு இருந்து நடத்தப்படுவதாக ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.